மனிதர்களாகட்டும் இல்லை மிருகங்களாகட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அது ஒரு சோம்பேறித்தனத்துக்கு கொண்டு போயிடும். இது காசு பணம் பொருள் இது மட்டும் கிடையாதுங்க. அவங்களுக்கு தேவையான அந்த சிந்தனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிந்தனைகளை கூட இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அவங்களுடைய மூளையோட பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும். இதையெல்லாம் எப்படி சரி செய்யலாம், இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் எல்லா மனிதர்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா வயதான முதியோர்களும் இருந்தாங்க, இளைஞர்களும் இருந்தாங்க. எல்லோரும் நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. எப்போவுமே மாதத்துக்கு ஒரு முறை எல்லோரும் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டு அந்த ஊருக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, அந்த ஊருக்கு நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் இளைஞர்களெல்லாம் ஒரு அணியாகவும் பெரியவர்களெல்லாம் ஒரு அணியாகவும் உட்காந்து எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் ஒரு சமயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டுருது. அது என்னென்னா, ஒரு பெரியவர் சொன்ன கருத்தை அந்த இளைஞர்கள் வந்து ஏற்க மறுக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் என்ன கேட்குறாங்களோ அதையுமே இந்த பெரியவர்கள் மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தகராறு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே போகுது. இது கடைசியில் எங்கே போய் முடிஞ்சிச்சு அப்படின்னா, யார் ரொம்ப பெரிய அறிவாளி அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி மாற்றி பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் தரப்பில் நாங்கள் தான் வந்து உண்மையிலே அறிவாளிகள், எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், இப்போ புதுசாக இருக்கிற எல்லா ட்ரெண்டுமே எங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் டெக்னாலஜி மட்டும் தான் தெரியும், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பெரியவர்கள் பார்த்திங்கன்னா, இல்லைப்பா என்னதான் இருந்தாலையும் பழைய டெக்னாலஜிக்கு ஈடாக இப்போ எதுவுமே கிடையாது, எங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அந்த ஊர் தலைவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் என்னப்பா சண்டை தான் அதிகமாகிட்டே போகுது, பேசாமல் ஒரு போட்டி ஒன்று வச்சுருவோம், அந்த போட்டியில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையிலே அறிவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாரையுமே ஒரு அணியாகவும் முதியவர்கள் எல்லாருமே ஒரு அணியாகவும் அவர் வந்து பிரிச்சுட்டார். அது போட்டி என்னென்னா, இப்போ 2 டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, 2 டீமுக்கிட்டையுமே 2 சின்ன மரக்கன்றுகள் கொடுக்கப்படுது. இந்த 2 மரக்கன்றும் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் தான் இருக்குது. ஒரே வகையான மரக்கன்று தான் 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து 6 மாதங்கள் டைம் கொடுக்குறாங்க. 6 மாதங்கள் கழித்து இந்த மரத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அதெல்லாம் செக் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணிவிட்டு தான் யார் வந்து உண்மையிலேயே அறிவாளி அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் 2 மரக்கன்றுகளையுமே கொடுத்து 2 டீமுமே அனுப்பிவிட்டார். இப்போ என்னென்னா, இளைஞர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி இப்போ இருக்கிறதுலே நல்ல மண் எங்கே இருக்குது, நல்ல வளமான மண் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அந்த மரக்கன்றை வைக்கிறாங்க. இப்போது தினமுமே அந்த மரக்கன்றுக்கு தண்ணி ஊற்றுறது, அதுக்கு உரம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே அந்த இளைஞர்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே வராங்க. ஒரு சின்ன புழு பூச்சி அங்கே வந்துட்டால் கூட உடனே அதுக்கு வந்து மருந்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மரக்கன்றை பராமரிச்சுக்கிட்டே வராங்க. இவங்க நல்லபடியாக பராமரிக்கிறதுனால அந்த மரக்கன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் இந்த டீம் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த முதியவர்கள், அவங்க கொண்டு போன அந்த மரக்கன்றை ஒரு இடத்துல கொண்டு போய் நட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சரியாக எதுவுமே பராமரிப்பே பண்ணலை. எப்பயாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க, மற்றபடி அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றுறது கிடையாது, மருந்து அடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி அந்த மரக்கன்றுக்குன்னு தேவையான அந்த பராமரிப்பு எதுவுமே அவங்க பண்ணலை, ஏனோ தானோன்னு பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த இளைஞர்களுக்குமே என்ன இவங்கெல்லாம் மரக்கன்றை பராமரிக்கிறாங்க, நம்ம மரக்கன்று எவ்வளோ வேகமாக வளருது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேலி கிண்டலமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. நாட்கள் வாரங்கள் ஆகிடுச்சு, வாரங்கள் மாதங்கள் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 5 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. 5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்களோட மரக்கன்று கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரமே வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த முதியவர்களோட மரக்கன்று ஒரு 2 அடி தான் வளர்ந்துருக்கு, அதுக்கு மேலே வளரவே இல்லை. இப்போது இளைஞர்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ என்னென்னா, அந்த 6 மாதங்கள் முடியறதுக்கு இன்னும் ஓரிரு வாரங்கள் தான் இருக்குது. இப்போ அந்த இளைஞர்கள் டீம் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. எப்படி நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் ஆரவாரமாக இருக்காங்க. இப்போ என்னென்னா, திடீர்னு லேசாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போது சின்ன சின்ன தூறலாக ஆரம்பித்த அந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக பெரும் மழையாக மாறிக்கிட்டே இருக்குது.
அன்றைக்கி இரவு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழை, காற்று, புயல் அப்படின்னு சொல்லிட்டு மழையோட வேகம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அடுத்த நாள் காலையில் அந்த மரக்கன்றை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் போய் பார்க்குறாங்க. பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சி. என்னென்னா, அந்த மழை புயலில் வந்து அந்த மரக்கன்று தாங்க முடியல. அந்த மரக்கன்று அப்படியே உடஞ்சி விழுந்து அந்த மழை தண்ணீரில் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சரி, நம்ம மரக்கன்று தான் இப்படி ஆயிடுச்சு, அந்த முதியோர்கள்லாம் வச்சாங்கல்ல அந்த மரக்கன்று எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போய் பார்க்குறாங்க. அவங்க வச்ச மரக்கன்று ஒரு சின்ன சேதாரம் கூட ஆகாமல் வச்சது அப்படியே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியோர்கள்கிட்டே போய் இவங்க எல்லாமே சேர்ந்து கேட்குறாங்க. ஐயா, நீங்கள் மரக்கன்று வச்சு அதே சமயம் தான் நாங்கள் வச்சோம். ஆனால் நாங்கள் நல்லபடியாக பராமரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். தினமும் தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பராமரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனாலுமே இந்த பெரிய புயல் வந்த உடனே எங்கள் மரக்கன்று வந்து முழுசாக உடஞ்சி அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் உங்கள் மரக்கன்றுக்கு எதுவுமே ஆகலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த முதியோர்கள்லாம் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வந்து அந்த மரக்கன்றுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருந்துட்டீங்க. தண்ணீர் வந்து தினமும் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதனால் என்னாச்சுன்னா அந்த மரத்துக்கு தேவையான தண்ணி மேலே இருக்கிற அந்த மேற்பரப்புலே கிடச்சிருச்சு. இதன் காரணமாக அந்த மரம் வந்து அதிகப்படியாக வேர் ஊன்றவே இல்லை. ஓரிரு அடிகள்லேயே அதோட வேர் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நாங்கள் வச்ச மரக்கன்றுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினோம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். இதனால் என்னாச்சுன்னா அந்த மரம் வந்து அந்த தண்ணியை தேடி வேரை வந்து ரொம்ப ஆழமாக போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மரக்கன்றோட வளர்ச்சி கம்மியாக இருந்தாலுமே அதோட வேரோட ஆழம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய புயல் வந்து கூட அந்த மரத்தை சாய்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாம் சொன்னதுக்கப்புறமா தான் அவங்களுக்கே புரியுது இந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றது அப்படின்ட்டு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எது வேணாலையும் உடனே வாங்கி கொடுத்துட்றோம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் உடனே கிடச்சிருது. இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த வெயிட்டிங் டைமுங்கிறது கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுதுங்க. ஒரு சில டைமில் வெயிட்டிங் டைமே இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா உடனே கிடச்சிருது. ஆனால் முன்னெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா அது ஒரு கோல் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அதுக்காக கொஞ்சம் காசு சேர்த்தி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாமே கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாமே உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அவங்க தனித்து செயல்படும் போது தான் இந்த உலகம் அப்படி கிடையாது, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும் போது அதுக்குன்னு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அப்படிங்கிறதே அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது. அப்போ புரிய வர அந்த சமயத்தில் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றத்தை ஒரு சில டைமில் அவங்களால ஏற்றுக்க முடியாமல் கூட இருக்கும். இது வந்து காசு பணம் இந்த பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல்கள் கூட தான். முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறதாகட்டும், புக்கு வாங்குறதாகட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தகவலை தேடி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் அதை தேடி பல விஷயங்களை படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போது நம்மக்கிட்ட இன்டர்நெட் இருக்குது, மொபைல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம படிக்கிறது மட்டும்தான் கிடையாது. அந்த படிக்கிற விஷயத்தவே எல்லோரும் மறந்துட்டாங்க. எல்லா விஷயங்களும் கிடைக்கும் போது நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்காமல் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ் வந்து யோசிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. யோசிக்காமல் என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாமோ அந்த விஷயங்களை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிய வைங்க. இதையெல்லாம் புரிய வச்சிங்கன்னா இந்த உலகத்தில் அவங்க வாழ்கிறது ரொம்ப சுலபமாயிடும். அவங்க இந்த உலகத்தோட கட்டமைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்குவாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.